கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலே தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ண, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஈசாக்கு நாட்களில கானான் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தின் காரணமாக அவன் எகிப்துக்கு போக புறப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கிடம் 3 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். முதலாவது, நீ எகிப்திற்கு போகாமல் இங்கே வாசம் பண்ண, அப்பொழுது நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசம் முழுவதையும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ செழிப்பான தேசத்தை தேடி போகாதே, இந்த தேசத்தை நான் செழிப்பாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன். காலம் தாமதமாகலாம், ஆனால் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் பஞ்சங்களும் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிற போது ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போகிறோமா, இல்லை ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அளவில்லா ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். God bless you.